எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். என் வழிகளிலெல்லாம் என்றவரையில் நான் உத்தமமாயிருக்கிறேன். என் வாழ்வில் ஏன் இத்தனை சோதனை வேதனை என்று எத்தனை பேர் மனக்கலக்கத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உத்தமர்களை குறித்து பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போமா? கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். உத்தமர்களின் வாயோ அவர்களை தப்புவிக்கும். உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விடுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள். கர்த்தருக்கு பயந்தவனும் உத்தமனுமாயிருந்த யோபின் வாழ்க்கையில்தான் எத்தனை இழப்புகள், வேதனைகள், போராட்டங்கள். அவருடைய சிநேகிதர்கள் பலவிதமான வார்த்தைகளை கூறி அவரை குழப்பினார்கள். ஆனால் யோபுவோ, என் ஆவி பிரியமட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன் என்று கூறுகிறார். ஏனெனில் தேவனுடைய வழி உத்தமமானது, அவர் உத்தமர்களை வெறுக்கிறதில்லை. உத்தமம் என்றால் நல்லது விளைவிக்கக்கூடியது, உண்மையை சொல்லிவிடுவது. மற்றவர்கள் நம்மீது கோபமாக இருக்கும்போது நாம் பேசாமல் இருப்பது உத்தம குணம். உத்தமம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மை, நேர்மை, முழுமை முதலியவற்றை கொண்டிருக்கிறது. அது ஒரு பண்பு. இந்த பண்பை தன்னில்தானே சுயமாக பெற்றிட முடியாது. இதற்கு தேவனுடைய கிருபை வேண்டும். இதை குறித்து பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 2:12 இவ்வாறாக எழுதியிருக்கிறார். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் என்று. உண்மை இல்லாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? தன்னால் படைத்த தேவனுக்கு சந்தோஷம் உண்டாகும் வாழ்க்கை வாழ்வார்களா? உத்தமமாய் இருப்பார்களா? உண்மை உள்ளவர்களாக இருந்தால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வார்கள். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இவ்வாறாக எழுதப்பட்டுள்ளது. அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர் என்று. அவருடைய வழிகள் எல்லாமே உத்தமமானது. கர்த்தர் உத்தமர் என்றும் அவர் கண்மலையாகிய அவரிடத்தில் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் அறிந்திருந்த தாவீது, நீர் என்னை உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் என்று ஜெபித்தார். அந்த உறுதியோடு தான் எதிர்கொண்ட போராட்டங்கள், பயமுறுத்தல்கள் அனைத்தையும் தாவீது மேற்கொண்டு வெற்றி சிறந்தார். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு கேடகம் வேண்டும். அந்த கேடகமே யுத்த வீரர்களை பாதுகாக்கக்கூடிய ஆயுதம். கர்த்தரே தாவீதுக்கு கேடகமாயிருக்கிறார். தாவீதுக்கு மட்டுமல்ல, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். நமது உத்தமம் நம்மை காப்பதில்லை. கர்த்தருக்குள் அவருடைய உத்தமமான வழிகளில் நடந்தால் நம்மை கைவிட மாட்டார் என்பது நிச்சயம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை உறுதியான தூண் போன்ற இருக்க வேண்டுமா? மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் உண்மையும் உத்தமமாய் அவருடைய உத்தமமான வழியை தெரிந்து கொண்டு வாழ தீர்மானம் பண்ணுங்கள். உங்கள் உத்தம நடத்தையை உங்கள் வாழ்க்கையை உறுதிப்படுத்தும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்க கடவாய். ஆமேன்.